ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எல்லா நேரமும் அமைதியாக இருக்க பழகிக்கொள். யாரேனும் உன்னிடம் பேச்சு கொடுத்தாலும் ஒரு வரியில் பதில் சொல்ல பழகிக்கொள். ஏனென்றால் அமைதியாய் இருக்கும் மனுஷனிடமே மொத்த பிரபஞ்சமும் அடங்கி நிற்கும். 1000 வெற்று வார்த்தைகளை விட அமைதியை கொடுக்கும் ஒரு சொல்லே போதுமானது. உன் சோகமான நேரங்களை எல்லாம் மணலில் எழுது. உன் நல்ல நேரங்களை கல்லில் எழுது. உன்னை குறை சொல்வதற்கு யாருக்கும் இங்கே தகுதி இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதனால் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது உன்னுடைய தவறுதானே. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். உனக்கு துணையாக நான் என்றென்றும் உன்னுடன் இருப்பேன். அவரவர் தவறுகள் வெளியே தெரியாத வரை இங்கு எல்லோரும் உலக மகா உத்தமர்கள்தான். யாரிடமும் உனது துன்பம் கொடுத்த வழிகளை பகிர்ந்து கொள்ளாதே. தனியாகவே அழுதுகொள். வேண்டுமானால் என்னிடம் சொல். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். உன்னை சுற்றியிருப்பவர் அப்படி இல்லை. உன்னிடம் எல்லா விஷயங்களையும் கேட்டுவிட்டு அடுத்தவரிடம் போய் உன்னை பற்றி அவதூறாக பேசுவர். இது உனக்கு தேவைதானா? உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்க வேண்டிய ஒப்பற்ற பரிசு எது தெரியுமா? அது நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை இந்த பொய்யான உலகினில் யாரும் இங்கு யாருக்கும் வழங்குவதில்லை. அந்த நம்பிக்கையை நீ தினமும் யாரேனும் ஒருவருக்காவது கொடுப்பாயானால் நீயும் உலகத்தினில் சிறந்த மனுஷன்தான். உன்னை குறை கூறும் பலருக்கும் உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் நீ இருந்துவிட்டு போகலாமே. கடவுளை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாத நபர்களை மட்டும் ஒருபோதும் காயப்படுத்தி விடாதே. அது பெரும் பாவச் செயலாகும். யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் கோபமே வராமல் உன்னை பார்த்துக்கொள். அதற்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது ஒரு துறவிக்கு வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்த பொழுது தான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு. இப்படி அஜாக்கிரதையாக முட்டவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது வெறும் வெற்று படகுதான். காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என்று தன் கோபத்தினை அந்த வெற்று படகிடம்தான் காட்டினேனா என்று சொல்லிக்கொண்டாராம். யாராவது உன்னை கோபப்படுத்தும் போது இது உனக்கு நிச்சயம் நினைவுக்கு வர வேண்டும். இதுவும் வெற்று படகுதான் என்று அமைதியாகிவிடு. ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு மட்டும் நீ நம்பிவிடாதே. அவரின் செயலை பார்த்து பின் நம்பு. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை. எதிர்பார்ப்பதெல்லாம் உனது வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். உன்னை வேண்டாம் என விட்டு சென்றவர்கள் உன்னை முக்கியம் என நினைத்திருந்தால் உன்னுடைய உணர்வுகளுக்கு நிச்சயம் மதிப்பளிக்க தவறி இருக்க மாட்டார்கள் தானே. அப்படி இருக்க நீ மட்டும் அவர்களையே நினைத்து கொண்டு உனது வெற்றியை தள்ளி போடலாமா? எங்கே வாழ்க்கை தொடங்குகிறது என்று எல்லாம் புரிய தொடங்கும் பொழுதுதான் வாழ்க்கையே முடிகின்றது. கடவுள் நல்லவர்களை தான் அதிகம் சோதிப்பாருன்னு இந்த பொய்யான உலகினில் நிறைய பேர் சொல்வதை கேட்டு நீயும் யோசிக்கின்றாய். சரிதானே? என்னை ஏன் இப்படி பாடாய்படுத்துகிறீர்கள் என்று நீயும் என்னிடம் கேட்டது உண்டு. அப்படி என்னதான் சாயப்பா, நான் நல்லது செய்துவிட்டேன், என்னை இப்படி சோதித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீ என்னிடம் கதறுகிறாய். சரிதானே? ஆம், நீ மற்றவர்களைப் போல் இல்லை.
எல்லாம் தனக்கு தான் முதலில் வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் சுயநலமாய் யோசிக்காமல் உன்னிடம் குறைவாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக யோசிக்கின்றாயே, இந்த குணத்திற்காக தான் நான் உன்னையே சுற்றி கொண்டிருக்கின்றேன். உனக்கு வெற்றியை தராமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன் சொல்? நீ விரைவில் ஷிரடிக்கு வருவாய். நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். நீ எனது ஆரத்தியை தரிசிப்பாய். நிச்சயம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எனது ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி உனதுள்ளேயும் நிரம்பியுள்ளது. இந்த பிரபஞ்சம் உனக்கான சரியான பாதையை தான் வகுத்துள்ளது. அதில்தான் நீ மகிழ்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பங்களும் துன்பங்கள் அல்ல, அதில் நீ என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் என்பதில் தான் உள்ளது. மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாமல் நீயும் இந்த பிரபஞ்சத்தோடு மகிழ்ச்சியாக தான் பயணிக்கிறாய் என்பதில் தெளிவோடு இரு. வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கைத்தவறி விழும் கண்ணாடியை போன்று கூர்மையானது. அதனால் யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன நீ பேசுகிறாய் என்பதை அறிந்து கொண்டு பின்பு பேசு. எப்பொழுதும் உனது வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். யாரையும் உனது வார்த்தைகள் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கென்று சாட்டையடி உண்டு. அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ விளங்கினாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. வீணாய் போனவர்களின் விமர்சனத்திற்கு நீ என்றும் பதில் சொல்ல தேவையில்லை. உன்னை விமர்சிக்கும் போதே நீ வெற்றி பெற்று விட்டாய் என்பதை தீர்மானம் செய்து கொள். இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதனால் சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். எப்பொழுதும் உனது முகத்தினில் ஒரு சிறு புன்னகையை அமைத்துவிடு. கோபம் என்றுமே தேவையற்றது. அதை முதலில் தூக்கி எறி. உன் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறி. உன் செயலை தொடங்கு. நீ எண்ணிய செயலை, உனக்கு பிடித்த செயலை தொடங்கு. வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தீர்மானித்துக்கொள். சுறுசுறுப்பாய் இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாக முடிவெடு. அந்த முடிவுக்கு பின்னாடி இருப்பவன் நான் அல்லவா? எனது இந்த வார்த்தைகளை எல்லோராலும் கேட்டுவிட முடியாது. உனக்கான வெற்றி நேரம் வந்ததால் நீ இதை கேட்கிறாய். உன் குடும்பத்தை பற்றியும் உன் குடும்பத்தின் பொறுப்புகளை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. நானே உன் பாதுகாவலன். உன் மொத்த குடும்பத்திற்கும் சேர்த்துதான். உனக்கும் சரி, உன் குடும்பத்தின் நபர்களுக்கும் சரி, எந்தவித தீங்கும் நேராது. நேரவும் விடமாட்டேன். நீ பயப்படாமல் எண்ணிய காரியத்தில் துணிந்து போராடு. இன்று கந்தருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. முருகனின் வேலை தொட்டுவிட்டாய்தானே? இந்த வேலை தொடும் நேரம் நீ எண்ணியதெல்லாம் உனது வசமாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.